கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று புதிதான மாதத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த மாதத்திற்கான தலைப்பு என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்னன்னு சொல்லி இந்த தலைப்பில இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனங்களை தியானிப்போம். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இல்லையா? தேவன் உண்டென்று விசுவசிக்கிறோம், அவர்னால ரட்சிப்பை பெறுகிறோம் சொல்லி விசுவசிக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விசுவாசம் தான் நமக்கு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் சரியா இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நம்ம தொடர முடியாது இல்லையா? காணாத விஷயங்களை கூட இது நடக்கும், கடவுள் எனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார், இது கண்டிப்பா எனக்கு நடக்கும்னு சொல்லி விசுவசிக்கிறது தான் விசுவாசம். வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. நம்ம அந்த விஷயங்களை காணல, என்ன ஆண்டவர் செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை காணல, ஆனா காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்புறோம், அந்த விஷயம் நடக்கும், ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த விஷயம் எனக்கு நடக்கும்னு சொல்லி நம்புகிறோமே, அந்த நம்பிக்கையின் உறுதியா இருக்கிறது தான் விசுவாசம் இல்லையா? விசுவாசமும் பார்வையும், ஃபெய்த் அண்ட் சைட். உலக பிரகாரமா இருக்கிறவங்க அவங்க பார்க்கறதான் நம்புறாங்க, சிச்சுவேஷன்ஸ மட்டுமே அதை பார்த்து அதை பிலீவ் பண்றாங்க. ஆனா கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்படியா இருக்கும்? காணாதவைகளை விசுவசிக்கிறோம். நாம எந்த விஷயத்தையும் எந்த அற்புதங்களையும் காணல, ஆனா இது நடக்கும்னு சொல்லி நம்ம விசுவசிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம கீழ்ப்பிடிகளோடு இருந்து விசுவசிக்கிறோம். ஆண்டவர் இதை எனக்கு சொல்லியிருக்கிறார், இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு சொல்லியிருக்கிறார், இதை கண்டிப்பா எனக்கு செய்வார், அது காலம் தாழ்ந்தாலும் அதை எனக்கு செய்வார்னு சொல்லி விசுவாசித்து காத்திருப்பதுதான் விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? அடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். நாம் காண்கிறதுனாலே அல்ல, விசுவாசத்தினாலே நடக்கிறோம். நாம காண்கிறதுனால அல்ல, விசுவாசத்தினால நடக்கிறோம். தேவனை நாம பார்த்தது கிடையாது, ஆனா அவர் உண்டென்றும் நாம பரிசுத்தமாய் வாழ்ந்தா கடவுளை நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்வாருங்கிறதும் நம்ம விசுவசிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? கடவுளை விசுவசிக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு நடக்கும்னு சொல்லி நாம விசுவசிக்கிறோம், காணாததுனால நம்ம விசுவசிக்கிறோம் இல்லையா? நமக்கு ஏன் இந்த விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கிறது? கிறிஸ்டியன்ஸுக்கு இது ஏன் ஃபெய்த் ரொம்ப அவசியமா இருக்கிறது? எபிரேயர் 11:6வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம மனுஷர்களை ஏதாவது ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு ஹையர் அபிஷியல்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ப்ளீஸ் பண்ண நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு ப்ளீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் செஞ்சா அவங்க ப்ளீஸ் ஆவாங்க, நான் அவங்க கிட்ட திட்டு வாங்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளீஸ் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பார்ப்போம். குடும்பத்தினர்லயும் சரி, நம்ம அப்பா அம்மாவுக்கு ப்ளீஸ் பண்ணி நடக்கணும், இல்ல கணவன் மனைவிக்கு ப்ளீஸ் பண்ணி நடக்கணும், மனைவி கணவனுக்கு ப்ளீஸ் பண்ணி நடக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஏதாவது செஞ்சா நம்ம மேல பிரியமா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா தேவனுக்கு என்ன பிரியமா இருக்கும் என்றால் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் ஃபாஸ்ட் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் ஓகே, பட் விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமாவே இருக்க போகிறது இல்லை. அவரை ப்ளீஸ் பண்ணணும்னா ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கும். ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் எனக்கு தோல்விகளை காண விட மாட்டார், நன்மைகளை செய்வார்னு சொல்லி அவர் மேல ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசத்தை வைக்கணும். ஓகே, பைபிள் எடுத்துக்காட்டுகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரஹாமின் விசுவாசம் தான். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆப்ரஹாமுக்கு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனா 100th இயர்ஸ்ல தான் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு ஒரு மகனை கொடுக்கிறார். ஆனாலும் இத்தனை வருஷம் பார்த்து போனாலும் ஆப்ரஹாம் எல்லளவு ஆண்டவரை சந்தேகப்படவே இல்லை. இத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, ஒருவேளை எனக்கு வயசானதுனால கொடுக்கலையோ அப்படின்னு கூட நினைக்காம ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், கண்டிப்பா இதை செய்வார்னு சொல்லி விசுவசித்ததுனால மாத்திரம்தான் குழந்தை பெற்றுக்கொண்டார், ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். செகண்ட் பர்சன் நோவா. நோவாவின் காலத்துல மக்கள் நிறைய பாவங்கள்ல ஈடுபட்டதுனால ஆண்டவருடைய கோபம் அதிகமாய் மக்கள் மேல திரும்பிச்சு.
ஆனா நோவாவின் மேல மட்டும் ஆண்டவர் கண்ணோக்கமா இருந்தார். ஏன்னா கடவுளுக்கு முன்பாக நோவா நீதிமானா இருந்தார். அதனால அவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் காக்கணும்னு நினைச்சார். அதனோட கூட சேர்ந்து மிருக ஜீவன்களையும் காக்கணும்னு நினைச்சு ஒரு பேடையை கட்டு, அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் இப்படியா இருக்கணும்னு சொல்லி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா 40 நாள் நான் மழையை பெய்ய வைப்பேன், அதுல மக்கள் அழிந்து போவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சோ நோவாவும் பேழையை கட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை பார்த்த மக்கள் எல்லாம் ஏளனமா பார்த்து சிரிச்சாங்க. வானத்துல இந்த மழை எந்த காலத்துல பெஞ்சிருக்கு, இவன் இப்போ உட்காந்து இவ்வளவு பெரிய கப்பலை கட்டிட்டு இருக்கானே, பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏளனமா பார்த்து சிரிச்சாங்க. அப்ப கூட நோவா, என் ஆண்டவர் எனக்கு அதை சொல்லியிருக்கிறார், நான் அதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்து பேழையை கட்டி முடித்தார். கட்டி முடித்ததுக்கு அப்புறமா அவனும் அவன் குடும்பத்தினரும் ஆடு மாடுகள் எல்லாம் அந்த பேழைக்குள்ள ஏறினதுக்கு அப்புறமா ஆண்டவர் 40 நாட்களும் மழையை அனுப்பினார். மக்கள் எல்லாம் மூழ்கி போனாங்க. சோ இதெல்லாம் பைபிள்ல உள்ள இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இல்லையா? சோ இந்த மழைன்னு எனக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு மிராக்கிள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். சோ நான் டீச்சருங்கிறது உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படிச்ச ஸ்கூல்ல எனக்கு டீச்சரா அப்பாயிண்ட் பண்ணாங்க எங்க கரஸ்பாண்டன்ட். அப்ப நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர். சோ இப்போ நான் ஹையர் கிளாஸஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ அப்ப நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் இனிஷியலா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஸ்டார்ட். சோ அப்ப எனக்கு 20 years தான். அப்போ ஒரு நாள் நல்ல மழை, பயங்கரமான மழை. அந்த டைம்ல மேம் ஆனுவல் டேக்கு டேட் முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே ஜான்வரியில தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஜான்வரியில எப்பவுமே மழை வராதுன்னு சொல்லி நம்பிதான் பிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பெரிய மழை அந்த டைம்ல வந்துச்சு. சோ அவங்களுக்கு தோணுனது டைனாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா மழை நின்றுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதுதான் இல்லை. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிச்சு. 1 hour நல்ல மழை பெஞ்சிச்சு. என்னை பார்த்து என்னோட கலீக்ஸ் எல்லாம் கூட ஏளனமா சிரிச்சாங்க. இவெல்லாம் போய் ஜெபம் பண்ணி மழையை நிறுத்திட்டா பாரு அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிச்சாங்க. அந்த 20 yearsல அந்த தோல்விகளை ஏத்துக்க முடியல. இப்போ எல்லாம் பழகிடுச்சுனாலும் அப்போ ஏத்துக்க முடியல. சோ அழுத, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்க, எல்லாரும் என்னை எல்லாமா பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன். நாங்க 5 o'clock தான் ஸ்கூல்ல இருந்து கிளம்புவோம். சோ 5 o'clock மழை நின்றுச்சு. அப்போ மேடம் என்கிட்ட சொன்னாங்க, கையை பிடிச்சு சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணா பாரு மழை நின்றுச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு நான் கிறிஸ்டியன் அவங்க ஆண்டவர் மேல இன்னொரு விசுவாசத்தை வைத்திருக்கிறாங்களே, அந்த விசுவாசத்தினாலதான் இப்ப மழை நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஆண்டவரே மழை பெய்யக்கூடாது, ஆண்டவரே நைட்டெல்லாம் பெய்யக்கூடாது, நாளைக்கும் பெய்யக்கூடாது, ஆனுவல் டே முடிகிற வரைக்கும் இதை பெய்யவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அதே போல மார்னிங் மழை பெய்யல, நைட்டும் மழை பெய்யல. நல்ல மார்னிங் வெயில் அடிச்சுது. தண்ணி மட்டும் கிரவுண்ட் ஃபுல்லா தண்ணியா இருந்தது. பம்ப் போட்டு தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஈவினிங்கும் மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே, மேடம் உங்க மேல அவ்வளவு விசுவாசமா இருந்தாங்களே, அவங்க விசுவாசத்துக்காக இதை நீங்க செய்யணும் ஆண்டவரே கேட்டுக்கொண்ட. அதே போல ஈவினிங்கும் மழை பெய்யல. அழகா எனக்கு ஆனுவல் டே அற்புதமாய் நடந்தது. மேடமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் கர்த்தரை அதிகமாய் துதித்தேன். நான் கண்ட ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அதுதான். சோ நம்பப்படுகிறவைகள் உறுதியாய் மேடம் இருந்தாங்க. எங்க கரஸ்பாண்டன்ட் மேம் நம்பப்படுகிறவைகள் உறுதியா இருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபம் பண்ணிருக்கிறோம், கண்டிப்பா இது நடக்கும். காணப்படாதவைகளும் நிச்சயமாய் இருந்தாங்க. காணப்படல, இந்த மழை நிக்கும்ன்றது பார்க்கல. ஆனா ஆண்டவர் இதை செய்ய முடியும், ஆண்டவரால மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு ரொம்ப அதிகமாய் விசுவசிச்சாங்க. அந்த விசுவாசமே அன்னைக்கு அந்த மழையை நிப்பாட்டினது. இன்னைக்கும் கூட என்னோட அன்பான தேவ ஜனங்களே, விசுவாசிகள் நாம எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆனா சுச்சுவேஷன் நல்லா இருக்கும்போது அதிகமா விசுவாசத்தோட இருக்கும். சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அப்சைட் டவுனா மாறினதுக்கு அப்புறமா அந்த விசுவாசத்துல கொஞ்சம் தளர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க இடத்துல வருகிறது, ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. காணப்படாதவர்களில் நிச்சயமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா?
நீங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காம் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா என்னோடு ஆண்டவரே இந்த ஜெபத்துல அமர்ந்திருக்கிற பிள்ளைகளையும் பெரியோரையும் ஆண்டவரே சகோதர சகோதரி உங்க கடத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே விசுவாசம்ங்கிற தலைப்புல ஆண்டவரே எங்களோட நீங்க பேசுனீங்களே, ஆண்டவரே விசுவாசத்துல ஆண்டவரே கலந்து போயிருக்கிற மக்களை நீங்க தொடுங்க, விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க. கடுகதையான விசுவாசத்தை கொண்டு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகணும்னு சொன்னா அது பெயர்ந்து போகணும்னு சொன்னீங்களே, அப்படியான கடுகதையான விசுவாசத்தை ஒவ்வொருவருக்குள்ளயும் வைக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.